அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சளியை விழுங்கினால் நோன்பு முறியுமா? இமாம் ஷாஃபி மதுஹபின் கருத்துப்படி நோன்பு கட்டாயம் முறியும். சளி வந்தால் அதை துப்பிடணும். வாய்க்கு எடுத்து போட்டு விழுங்கினா நோன்பு முறிஞ்சிடும். அதே போல் சிலவங்க கேட்டிருந்தாங்க, மாதவிடாய் காலங்களில் குர்ஆனை பிடிச்சி ஓதலாமா? அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, மாதவிடாய் காலங்களில் தொழவே கூடாது, ஃபர்லான தொழுகையே கூடாது, நோன்பே கூடாது. அதே போல் அப்போ ஏன் குர்ஆன் ஓதணும்? அந்த டைமில் குர்ஆன் தேவைப்படுது உங்களுக்கு, மற்ற டைமில் ஃபோனை பார்க்குறீங்க. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அப்போ மாதவிடாய் காலங்களில் குர்ஆனை பிடித்து ஓதுவது ஹராம். அவர்களுக்கு ஜிக்ரு செய்யலாம், துவா கேட்கலாம், பாடமான சூறாக்களை ஜிக்ருடைய நியத்தில் ஓதலாம். மற்றபடி அதாவது மாதவிடாய் காலங்களில் கூடாது. அதே போல் ஒரு பெண் நோன்பு, இப்போ நோன்பு துறக்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. இந்த டைமில் மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் நோன்பு முறிஞ்சிடும். அந்த நோன்புடைய நன்மை கிடைக்கும், ஆனால் நோன்பு முறிஞ்சிடும். அந்த நோன்பை கலா செய்யணும்.